எல்லா தேட்டரும் பிச்சிரும். சோழ தேசத்துலேருந்து வெளியே வர ஃபீல் இருக்குது. அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஃபஸ்ட்டு ஷோ முதல் நாள் நான் பார்த்துருக்கேன். பல நாள் எதிர்பார்ப்பு. பொன்னியின் செல்வன் படம் வந்து 2014 இருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், யாராவது எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. கல்கியை வந்து பேனாவில் செதுக்கினார், மணிரத்னம் வந்து திரையில் செதுக்கினார், அவ்வளோதான். படம் சூப்பராக ரஹ்மான் சார் எப்படி பண்ணியிருந்தாங்க? பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்குமா? அதெல்லாம் தாண்டி விக்ரம் சார் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்காங்க? விக்ரம் சார் எல்லாமே சமாளி. சரி, ஓகே. ஆர்த்தி தானே வெயிட். வேற லெவல் படம். பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் விக்ரம் நல்லா பார்க்கலாம். நல்லா நடிப்பு நேம் ரேஞ்ச் சூப்பராக அடிச்சுட்டாங்க. படம் நல்லா கடமா இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காமா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? மியூசிக் பாட்டு பார்ட் 2 எதிர்பார்க்க நம்ம ஃபேமிலி ஃபிலிமாக இருக்குமா இது? சரி. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா ஹிஸ்ட்ரிக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் 3 கேரக்டருக்கு யாருக்குங்க நம்ம ஒருத்தர் நம்ம விக்ரம் சார் கார்த்திக் சார் பார்த்தோன்னா டக்குனு கார்த்திக் நல்லா பண்ணி நல்லா காமெடி. சியான் சூப்பர், வேற லெவலு. படம் வந்து 1000 நாள் ஓடும், எல்லா தேட்டரும் பிச்சிரும். பரவாயில்ல, ஒரு டைம் பார்க்கலாம். அளவுக்கு இல்லை இருந்தாலும் சோழ தேசத்துலேருந்து வெளியே வர ஃபீல் இருக்குது. அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு ஏஆர் ரஹ்மான். சூப்பராக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஏகப்பட்ட ஆக்டர், எல்லாரோடைய கேரக்டரும் யூனிக்காக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு எல்லாமே. ஸ்க்ரீன் பிளே சூப்பரு. அதாவது போர் அடிக்கிறதுங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. பாகுபலி மாதிரி இருக்குமா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இது அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி அப்படி சொல்லலாம். படத்துக்கு வேறு மாதிரி நல்லா இருக்குது. கண்டிப்பாக நான் எப்படி இருக்கேன், ஃபுல்ஃபில்லாக இருக்கேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் படம். சரி, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஏன்னா பாகுபலி பார்த்துட்டு இது அதோட பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் பார்க்க வந்திருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் பாகுபலியோட. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் நீங்கள் பாகுபலி எதிர்பார்த்து வந்தீங்களா? பாகுபலி எதிர்பார்த்து வரல. ஒரு பிரம்மாண்ட இது அடிக்கணும்னு நினச்சோம். பட்டு மணிரத்னம் அந்த அளவுக்கு கொஞ்சம் போர் கொடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு இதிலே. பாண்டியர்கள் வராங்க, அந்த இதில் வந்து ஒரே வெட்டில் கொண்டு வந்தாங்க பாண்டியர்களை. அதனால் கொஞ்சம் போர் கொடுத்து கொஞ்சம் போயிருந்தால் இன்னும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெஸ்ட்டாக இருக்குது? ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் தான் பெஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் எதிர்பார்க்காங்க அந்த அளவுக்கு யாருமே. விக்ரம் 3 தடவை தான் வராரு. ஜெயபிரவி ஒரு போர் அந்த மாதிரி இதுதான் போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் செகண்ட் பார்ட். மற்ற ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? மற்ற ஆக்டர்ஸ் நல்லா தான் பண்ணுறாங்க. ஏஆர் நல்லா போட்டிருக்காரு ப்ரோ. மியூசிக்கு பாட்டு எல்லாம் எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் பார்க்கல ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்துச்சு? ஸ்க்ரீன் பிளே இன்னும் 3D பார்த்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. பண்ண அளவுக்கு இல்லை. நல்லா படம் பேக்ரவுண்டு ஏஆர் ரஹ்மான் சார் எப்படி பண்ணியிருக்காங்க? ப்ரோ வேற லெவலில் ப்ரோ. மேடம் படம் எப்படி? படம் சூப்பர் சூப்பர். பேக்ரவுண்டு பாட்டு எப்படிலாம் இருந்துச்சு? படம் சூப்பர். படம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்டு ஸ்கோர் எல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? எல்லாம் படம் கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு எல்லா கேரக்டருக்கும்? இல்லை, கார்த்திக் மற்ற கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது கார்த்திக் மெயின். ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க சார்? நல்லா கிராஃபிக். சரி, படம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம தமிழரோட கதை இல்லையா? சரி, ஓகே. ஒவ்வொரு கேரக்டரும் புரியணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செய்யணும், ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் நம்ம நாவலோட கதைனால எல்லாத்துக்குமே நாவல் படிக்கணும். இனிமேல் நம்ம இந்த படத்தை பார்த்து பொன்னியின் செல்வன் கதை எப்படின்னு நம்ம மனசில் அப்படியே நின்றுச்சு. யாரையுமே குறை சொல்ல முடியாது. படம் ஆமாம், படம் எல்லாமே சூப்பர். எந்தெந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். நல்ல படம் எப்படி இருக்கு? சூப்பருங்க. படத்தில் கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் எப்படி பண்ணியிருக்காங்க? படத்தை ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கே பெஸ்ட்டு. வேறு விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்குது. எப்போ போல தாழ்மாரு. வேறு ஐஸ்வர்யா கேரக்டர் நல்லா வெயிட்டாக நிறைய கேரக்டர் நினச்சிக்காங்களா? அவங்கள ப்ரிஃபரன்ஸ் இருக்கா எப்படி? அது இல்லை, இது வைக்கிறது நந்தினி கேரக்டர் தானே வெயிட்டு. பாகுபலிக்கு அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இது நாவல். இது நாவல்.
ஸ்டோரி மாதிரி எடுத்து எழுதுறது. அது சும்மா கதை மாதிரி, இது வந்து கதை இல்லை, பாகுபலி வந்து இது நம்மளோட திரைக்கதை. இது நம்ம வரலாறு. வரலாறுலாம் இருக்கலாம். விக்ரம் எதிர்பார்த்ததுலேருந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட முடிச்சிருக்காங்களா படத்தை? ending ஓட அதெல்லாம் முடிச்சிருக்காங்க. எண்டிங்கோட தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ முதல் நாள் நான் பார்த்தே வச்சிருவேன். அந்த கதையை என்ன செய்ய கொஞ்சம் லேட்டாக போச்சு. அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல நாள் எதிர்பார்ப்பு. பொன்னியின் செல்வன் படம் வந்து 2014 இருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், யாராவது எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. கல்கியை வந்து பேனாவில் செதுக்கினாரு, மணிரத்னம் வந்து திரையில் செதுக்கிட்டார், அவ்வளோதான்.